கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவருடைய வார்த்தைகளை ஏற்ற நடக்கையை நாம் தேவனுக்குள் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் எதை செய்ய முடியாதோ அதை தேவன் செய்விப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், லூக்காவின் நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது. அவர் முடியாது என்று சொல்வதற்கான காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் 18வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரால் 14வது வசனம், ஆதியாகமம் 18:14, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று சொல்லுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது என்றால், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், தேவனால் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்லுகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் எதை செய்ய நினைத்தாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு மாற்று கருத்து இல்லை. சற்று நாம் யோசிக்க வேண்டும். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாம் சற்று யோசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். நான் எதை சொன்னேனோ அதை செய்வேன், செய்து முடிப்பேன். நான் எதை திட்டமாக தீர்த்தேனோ அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனுஷகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எத்தனையோ தீர்மானங்களையும் திட்டங்களையும் எடுத்திருக்கிறோம், முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆனால் அவைகளில் நிறைவேறி இருப்பது எத்தனை என்பதை நம்மால் முழுமையாக சொல்ல முடியுமா? இன்றைக்கு அரசாங்கங்கள், பதவியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குடும்பத்தின் தலைவர்கள், இவர்கள் எல்லாருமே ஒரு அதிகார ரூபத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எத்தனையோ குடும்ப நலன்களுக்காக, நாட்டின் நலன்களுக்காக, தேசத்தின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை தீர்மானிக்கிறார்கள். அதில் சிலது நிறைவேறுகிறது, சிலது நிறைவேறாமல் போவதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அதை திட்டம் பண்ணினேன், அதை கண்டிப்பாக செய்து முடிப்பேன். நான் அதை நிறைவேற்றும்படி என் உள்ளத்தில் எண்ணினேன், அது கண்டிப்பாக அதை நடத்தி காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்மால் ஏன் முடியவில்லை? அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் நாம் ஜீவிக்கிற ஒரு அனுபவம் நம்மை எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் பலப்படுத்தி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு திட்டம் எடுக்கிறோம். அது வேதம் வாசிப்பதிலும் சரி, அல்லது ஜெபம் பண்ணுவதிலும் சரி, அல்லது போதகம் பண்ணுவதிலும் சரி, அல்லது ஊழியம் செய்வதிலும் சரி, நாம் பலவிதமான தீர்மானங்களை எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள்
முழுமையுமாக நடைபெறாமல் போவதற்கு என்ன காரணம்? ஒன்று, நம்மிடத்தில் போதிய அதாவது விசுவாசம் இல்லை, போதிய அதை நடத்துவதற்கான போதிய திறமை இல்லை, வல்லமை இல்லை. இதுதான் முக்கிய காரணம் என்று நான் நினைக்கிறேன். கெத்து என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த கெத்து நம்மகிட்ட இல்லை. சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் என்ன காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சற்று நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் யோவான் எழுதின நற்செய்தி நூல் அங்கு 14வது அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நம்முடைய விசுவாசம் என்ன? 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று சொல்லுகிறார். இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நாம் தேவனுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் தரங்கள் நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நம்மை கொண்டு செல்லுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருக்குள் இருக்க விரும்புகிற பிள்ளைகள் அவர் செய்கிற காரியங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 17:20 சொல்லுகிறது, இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அகன்று போ என்று சொல்லுவீம், அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே ஆண்டவர் சொல்லுகிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும் என்று சொல்லுகிறார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மாலும் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் நம்மை அவருக்கு ஒப்பாக விசுவாசத்தில் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். நான் எப்படி என் பிதாவின் வீட்டில் பிதாவோடு பிதாவின் சங்கமத்தில் அவருக்கு ஒப்புரவாகி அவருக்குள் பிரியமாய் நடந்தேனோ அதை போல நீங்களும் எனக்குள் நீங்கள் சங்கமம் ஆக வேண்டும். என்னை நீங்கள் விசுவாசிக்கிறது செயலற்ற விசுவாசமாக காணப்படாமல் செயலுள்ள விசுவாசமாக காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். நம்மிலே பலம் கொள்கிற ஒவ்வொரு அனுபவங்களும் நம்மிலே எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், வலையை சற்று அப்புறம் போடுங்கள் என்று சொன்னார். வலையை சற்று அப்புறம் போடுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஏற்று நடந்த பிள்ளைகள் புலம்பினார்கள். காலையிலிருந்து இப்பொழுது வரை மீன் பிடிக்கிறோமே, ஒன்று மகப்படவில்லை, இவர் வலையை சற்று அப்புறம் போடுங்கள் என்று சொல்லுகிறாரே என்று. அதில் கேட்டவர்கள் வலையை போடுகிறார்கள். வலை கிழியத்தக்கதாய் மீன்கள் வந்தது என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. என்னை விசுவாசித்து பார், என்னை ஏற்றுக்கொண்டு பார், என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய். அன்பு பிள்ளைகளே, பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு நடு ராத்திரியிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த அந்த வீட்டிலே
ஒருவன் பிரசங்கத்தை கேட்ட ஒரு சிறு வாலிபன் நித்திரை நிமித்தம் கீழே விழுந்து மரித்து போய் விடுகிறான். அங்கே எல்லோரும் ஒரு பெரிய குழப்பம். சத்தியத்தை சொல்லுகிற இந்த இடத்துல ஒரு துக்கம் நிறைந்த ஒரு அபச்செய்து வந்துவிட்டதே என்று பவுல் கவலைப்படாமல் அவனை தொட்டு எழுப்புகிறார். எப்படி ஆண்டவர் லாசருவை எழுப்பினாரோ, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வா என்று வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை வேதாகமம் நிறைவேறி இருக்கிறதை நாம் படிக்கிறோம். பின்பு ஏன் நம்மால் முடியாமல் போகிறது? உங்களால் முடியும், நம்மால் முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் முடியாமல் போவதற்கு என்னால் முடியவில்லையே என்கின்ற இயக்கம் எனக்குள் இருக்கும் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய விசுவாச குறைவு என்றுதான் நான் சொல்லுவேன். என்னால் முடியவில்லை என்றால் என்னுடைய விசுவாச குறைவு தான். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் தன் கணவனை இழந்து 7 ஆண்டுகள் மாத்திரமே தன் கணவனோடு வாழ்ந்த ஒரு விதவை அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் 84 வயது வரை இரவும் பகலும் ஆண்டவருக்கென்று பணி செய்தாள் என்று வேதம் கூறுகிறது. முடியாமல் போய்விடுமா? யோசித்து பார்ப்போம். அவள் வைத்திருந்த விசுவாசத்தை பாருங்கள். அன்பு பிள்ளைகளே, யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுத்த சகரியாவும் எலிசபெத்தையும் பாருங்கள். யோபுவுக்கு கொடுத்த அதே குணலட்சணத்தை ஆண்டவர் கொடுத்தார். தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு தேவனுடைய ஆலய வழிபாடுகளில் உண்மை உத்தமமாய் இருந்த அந்த மகனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை காண்பித்தார். யோவான் ஸ்நானகனை ஜெனிப்பிக்க செய்தார். அவர் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். யோசித்து பார்ப்போம். அன்னாளை யோசித்து பாருங்கள். தனக்கு பிள்ளை என்று இல்லை என்று கவலைப்பட்டால் ஒரு பிள்ளையை கேட்டார். ஆனால் அந்த பிள்ளையையும் நான் உமக்கென்றே ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த அன்னாள் சொன்னார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு 6 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அதெல்லாம் என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். யோசித்து பார்ப்போம். யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இயற்கையே ஸ்தம்பிக்க செய்தான். அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு ஆண்டவர் இயற்கையை ஸ்தம்பித்து செய்ததாக வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை. யோர்தான் நதியிலே காலை வைத்தார்கள். கடந்து போகக்கூடாத ஆறு, அவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய தண்ணீர் ஓற்றம் அங்கு கற்களைப் போல குவியலாக நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன விசுவாசம்! நம்மால் முடியும், ஏன் முடியாது? முடியாது என்ற சொல்லுக்கு ஆண்டவர் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் நாம் தான் முடியாது என்று சொல்லுக்கு இடம் கொடுக்கிறோம். சரீரம், பலவீனம், இயலாமை, இப்படியெல்லாம் நாம் சொல்லுகிறோம். இல்லை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே நான் கவலைப்பட வேண்டும். பேதுரு தண்ணீரில் மூழ்கினான். ஆண்டவரே, நான் மூழ்கி போகிறேன், நான் சாகப் போகிறேன். ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவன் கடலின் தண்ணீரை பார்த்து மூழ்கும்போது மூழ்குவதற்கு அவன் அஞ்சக்கூடாது. ஆனால் அவன் அஞ்சுகிறான். அற்ப விசுவாசியை நீ ஏன் சந்தேகப்பட்டாய் என்று பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். விசுவாச குறைவு இன்றைக்கு நம் மத்தியில் அநேகமாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாச குறைவினாலே நாம் செய்யக்கூடாத அத்தனையோ காரியங்களை நாம் செய்யக்கூடாதபடி சத்ரு நம்மை தடை செய்கிறார். அவனுடைய அனுபவத்திலே நாம் பார்க்கும்போது நாம் தேவனுக்கு எந்த அளவு நம்மை மகிமைப்படுத்த வேண்டுமோ அந்த அளவு நாம் தேவனுக்குள் மகிமையுள்ள பிள்ளைகளாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் இணைந்திருக்கிற அந்த இசைவு, கர்த்தருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின்படி
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆண்டவர் சொன்னாரோ, அதே போல் நம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான பலத்தை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் அதை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மரியாளிடத்தில் சொன்னாரே, அதே போல நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் உன்னால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். உன்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாச பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம் தேவன் சொல்லுகிறாரே, அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்குள் என்ன குறை இருக்கிறது ஆண்டவரே, ஏன் எண்ணாமல் முடியாமல் போகிறது என்பதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்து இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தயவு கூர்ந்து, எங்களால் முடியாதவைகளை என் தேவன் எங்களுக்கு செய்யும்படி பலத்தை தாரும் என்று கேட்பீர்களா? அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் பாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொன்னீரே, அதை போலவே என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்றும் சொல்லி இருக்கிறீர். உம்மை நம்புகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிரியைகளை ஆண்டவரின் எங்களுக்கு காண்பிக்கிறீர். அதை நிறைவேற்றுவதற்கான பலத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீர். பலங்குன்றி போன எங்களுக்கு பலத்தை கொடுக்கிற, சத்துவத்தை கொடுக்கிற தேவன் நீர் எங்களுக்கு தேவனாய் இருப்பதால் உம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் தேவன் மீது நம்முடைய விழிகளை வைத்து அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய சமூகம் நம்மை ஆற்றுக்கொள்வதாக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.